விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஏரி உடைந்து விவசாய நிலத்திற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ள காட்சிகளை பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார். வணக்கம் பரணிராஜ். தற்போது விழுப்புரம் பகுதியில் ஏரி உடைந்து விளைநிலத்திற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே பெஞ்சல் புயலின் போது கொட்டி தீர்த்த அதி கனமழை மற்றும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை ஆகியவற்றின் காரணமாக மாவட்டம் முழுவதும் உள்ள அணை, ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் முழுவதும் நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் ஊருக்குள் புகுந்து பெரும் வெள்ள சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களிலும் உள்ள ஏரிகளின் கரைப்பகுதிகளும் வலுவிழந்து இருப்பதால் கரைப்பகுதிகள் எப்போது உடையுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் இருந்து வருகிற சூழ்நிலையில் செஞ்சி அருகே உள்ள தாண்டவ சமுத்திரம் கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கொம்மேடு ஏரி முழுவதுமாக நிரம்பியிருந்த நிலையில் அதன் கரைப்பகுதியில் இன்று அதிகாலையில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறிய வெள்ளம் அருகில் இருந்த விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை விளைவித்திருக்கிறது. ஆறுகளில் தண்ணீர் சீறி பாய்ந்தோடுவதைப் போல தங்களது விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து சீறி பாய்ந்தோடுவதைக் கண்டு விவசாயிகள் மனம் கலங்கி போயிருக்கின்றனர். சுமார் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கி சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்திருக்கின்றனர். ஜெயா, மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் பகுதி அவல நிலையை குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பரணிராஜ்.